إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله ما بعد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من أحد إلا بإذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق وَلَبِئْسَ مَا شَرَوْا بِهِ أَنفُسَهُمْ لَوْ كَانُوا يَعْلَمُونَ ஹஸ்பி அல்லாஹுல் கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 102வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. இந்த வசனத்தினுடைய முதல் பாதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூனியம் சம்பந்தமாக தெளிவாக சொல்லியிருந்த பல செய்திகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது ஒரு பொதுவாக ஒரு கேள்வி, இதுவரை நாம் பார்த்த செய்திகளை கொண்டு சூனியம் இருக்கின்றதா இல்லையா, சூனியம் இருக்கின்றது என்பதை நம்பலாமா நம்பக்கூடாதா? உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க பாபு. சூனியம் சம்பந்தமாக, சூனியம் உண்டு, எதனால் உண்டு? சூனியம் வைக்கப்பட்டது. இதே போன்ற பல ஆதாரமான ஹதீஸ்களை கொண்டு, இன்னும் இந்த குர்ஆனினுடைய வசனத்தை கவனித்தாலே நன்றாக விளங்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது அவர்களுடைய அந்த இருவரிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட சூனியத்தை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். வமாஹும் பிஸாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇஸ்னில்லாஹ். அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பேராலை தவிர வேறு எந்த இடையூறையும் அது ஏற்படுத்த முடியாது. அப்போ அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் இடையூறை ஏற்படுத்த முடியாது என்ற ஒரு வாக்கியத்தை எதிர்மறையை கவனித்தோம் என்று சொன்னால் விளங்க இயலும். அப்போ அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் ஏற்படுத்த முடியாது என்று சொன்னால் அல்லாஹுடைய கட்டளை இருந்தால் அந்த சூனியத்தை ஏற்படுத்த முடியும். அதைத்தான் உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த வசனத்தினுடைய எதிர்மறையை கொண்டு எம்மால் சூனியம் இருக்கின்றது என்பதை உறுதியாக விளங்கிக் கொள்ள முடியும். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் அந்த இருவரிடம் இருந்து எதை கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியில் எது இடையூறை ஏற்படுத்துமோ, எது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துமோ, இதே போன்ற விஷயங்களை தான் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அப்போ கற்றுக்கொண்ட விஷயங்களுக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அப்போ இதெல்லாம் எதை தெரியப்படுத்துகின்றது என்று சொன்னால், சூனியம் என்பது ஒன்று இருக்கின்றது என்பதை தெரியப்படுத்துகின்றது. இமாம் ராசி அவர்கள் பதிவு செய்யும் பொழுது, சூனியம் என்பது கண்டிப்பான முறையில் உண்டு, ஆனால் அதை மறுக்கக்கூடியவர்கள் யார் என்பதாக இமாம் ஃபஹ்ருதீன் ராசி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய, அதாவது இவர்கள் ஒரு தாபியா, இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். முஅ்தஸிலாக்கள், அதாவது மார்க்கத்திலே வரம்பு மீறி வெளியேறி கூட்டம் இருக்கின்றது அல்லவா, அப்போ இந்த முஅ்தஸிலாக்கள் தான் சூனியத்தை முழுமையாக மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஅ்தஸிலாவுடைய கருத்து என்னவென்று சொன்னால், சூனியம் என்பது ஒன்று கிடையவே கிடையாது, அப்படி ஒருவர் சூனியம் வைக்க இயலும் என்பதாக ஒரு முஸ்லீம் அவர் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவரும் முஸ்லீமே அல்ல என்பதாக சொல்லக்கூடிய கருத்து யாருடைய கருத்து? இஸ்லாத்தை விட்டு வரம்பு மீறி இஸ்லாத்தினுடைய கொள்கையில் புதிதாக ஏற்படுத்திய முஅ்தஸிலாக்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட வரம்பு மீறிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவருடைய கருத்து தான் இந்த சூனியம் என்பது முழுமையாக இல்லை என்று சொல்வது. ஆனால் உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ, அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை பின்பற்றக்கூடிய சஹாபாக்களுடைய கருத்தாக இருக்கட்டும், தாபிஈன்களுடைய கருத்தாக இருக்கட்டும், சூனியம் என்பது கண்டிப்பான முறையில் என்ன செய்கின்றது, இருக்கின்றது. ஆனால் அது யாருடைய கட்டளையின் பேராலே தவிர நடக்க முடியாது, அல்லாஹுடைய கட்டளையின் பேராலே தவிர நடக்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் என்ன செய்யாது, அது நடக்காது. அவர்கள் செய்யக்கூடிய செயல்
மார்க்கத்தில் இல்லாத விஷயம், அதாவது மார்க்கத்திற்கு முரம்பான விஷயம். ஆனால் அந்த செயலை நடத்தி காட்டுவதற்கு யாருக்கு வலிமை உண்டு? அல்லாஹ்விற்கு வலிமை உண்டு என்பதாக இமாம் ஃபஹ்ருதீன் ராஸி அவர்கள் தன்னுடைய தஃப்சீருடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். அப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? யார் ஒருவர் சூனியம் வைக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் என்ன செய்து விடுங்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாள்களால் நீங்கள் கொன்று விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஃபதஹுல் பாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது, மேலும் முஸ்னத் அஹ்மதிலேயும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத ஒரு விஷயத்திற்கு, அதாவது ஒரு விஷயம் இல்லை என்று சொன்னால் அதை தாம் செய்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தார்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? அவர்களுக்கு விளங்க வையுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். அல்லது இது இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சஹாபாக்களுக்கு கல்வியை கொடுத்திருப்பார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை? இப்படிப்பட்ட கூட்டத்தை கொன்று விடுங்கள் என்று தான் அவர்கள் சொன்னார்களே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் என்ன சொல்லவில்லை? சூனியம் என்பது பொய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை என்ற ஹதீஸை ஆதாரமாக கொண்டும், அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்னால், அவர்களுடைய அடிமை பெண் ஒரு பெண் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு முறை சூனியம் ஒன்று வைத்து விடுவார்கள். அப்போ அது கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்னால் கூட அந்த அடிமை பெண்ணுக்கு மரண தண்டனை தான் நிறைவேற்றப்படும். 2. மூன்றாவது என்னவென்று சொன்னால், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகமாக சூனியம் வைக்கப்படுகின்றது என்ற தகவல் வரும். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மற்ற சஹாபாக்களுக்கு ஆளுநர்களாக சென்றிருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கடிதம் எழுதுவார்கள் என்று சொன்னால், உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய சூனியக்காரர்களை நீங்கள் என்ன செய்து விடுங்கள், கொன்று விடுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள்? நேரடியாக கடிதம் எழுதி விடுவார்கள். அந்த அடிப்படையில் பல சூனியக்காரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதாக ஹதீஸ்களின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி என்ன சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால், எங்களுடைய பகுதியில் இருந்த 3 சூனியக்காரர்கள் இந்த கடிதம் வந்தனால் என்ன செய்யப்பட்டார்கள்? நேரடியாக கொல்லப்பட்டார்கள் என்பதாக அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 3156வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ இதை போன்ற சஹீஹான ஹதீஸ்களின் வாயிலாக இமாம் ராஸி அவர்கள் என்ன பதிவு செய்கின்றார் என்று சொன்னால், சூனியம் என்பது உண்டு. அந்த சூனியத்தை அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்ய முடியாது? யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த சூனியம் என்பதாக இமாம் ஃபஹ்ருதீன் ராஸி அவர்கள் தெளிவாக விளங்கப்படுத்துகின்றனர். அப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூனியம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வைக்கப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலும் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? சாதாரண மனிதர்களான இந்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் வைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலும் பல ஆட்சியாளர்களுக்கு வைக்கப்பட்டுள்ளது என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூனியம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அடிப்படையில் என்ன விளங்கிக் கொள்ள முடிகின்றது என்று சொன்னால், இருக்கின்றது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பதை விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இமாம் ராஸி அவர்கள் இன்னும் ஆழமாக சென்று இந்த சூனியத்தை 8 வகைகளாக பிரிக்கின்றார்கள். 8 வகைகளாக பிரித்து சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த 8 வகைகளுமே மிக நுணுக்கமான வகைகள். மனிதர்களால் என்ன செய்து கொள்ள முடியாது, அதை விளங்கிக் கொள்ள முடியாது. அதை வைக்க தெரிந்தவர்களுக்கு, அது சம்பந்தமாக மேலும் அதிகமாக கல்வியை கொண்டவர்களுக்கு தான் என்ன செய்ய முடியும், இந்த சூனியம் சம்பந்தமாக மிக ஆழமாக விளங்கிக் கொள்ள முடியும் என்பதாக அந்த 8ஐயும் வகைப்படுத்துகின்றார்கள். அந்த 8 விதங்களையும் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வரிசையாக அடுக்குகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாகவும் இதுக்கு பின்னால் தொடர்ச்சியாக அந்த சூனியத்தை கற்கலாமா கற்க கூடாதா என்பது சம்பந்தமாகவும் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக மேலும் தெளிவாக வரக்கூடிய காலங்களில் தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனுடைய முழுமையான கல்வி ஞானத்தை கொடுத்து அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. இன்ஷா அல்லாஹ் ஹதா மினிதுல் இல்மு மின் இன்தில்லாஹ் குல்லி கௌலி ஹதா அஸ்தக்ஃபிரு வலக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன் சுப்ஹானக்கல்லாஹு وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.